தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி போடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. யார்தான் சந்தேகப்படுறதுன்னு உனக்கு விவசாயே கிடையாதா? நீ ரெக்கமெண்ட் பண்ண ஆள் தானே கார்த்திக். அவனை நம்பி தானே என் பொண்டாட்டி அனுப்பி வச்ச. அப்புறம் எப்படி நம்ம பிளான் சக்சஸ் ஆகாம போகும்? கார்த்திகை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். பணம் கொஞ்சம் கூட கிடைச்சதுன்னா அவன் என்ன வேணாலும் செய்வான். உங்க பொண்டாட்டி விஷயத்துல கார்த்திக் டபுள் கேம் ஆடுறானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அத புரிஞ்சுக்குங்க. டபுள் கேம்னா? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க பொண்டாட்டிய மர்டர் பண்ணணும்னு நீங்க எதுக்காக பிளான் பண்ணீங்க? இதே ஐடியாவை உங்க பொண்டாட்டி யோசிச்சு கார்த்திகை நமக்கு எதிராக திருப்பி இருந்தா அந்த கோணத்துல நீங்க ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அதேதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி சரி, இப்ப என்ன? அவங்க 2 பேரும் கோவால தான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணோம். சரி சரி விடு, நானே ஃபோன் பண்றேன். இருங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? அமுதா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேங்க. என் கூட நீங்க இல்லாத ஒரே கவலை தான். மத்தபடி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. உனக்கு துணையா தான் கார்த்திக் அமைச்சிருக்கேனே.
அப்புறம் எதுக்கு பயம்? ஆமாங்க, கார்த்திக் எனக்கு துணையா இருக்கிறது தைரியமாவும் இருக்கு, மனசுக்கு நிம்மதியாவும் இருக்கு. ஆமா அமுதா, கோவாலாம் சுத்தி பாத்தியா? ஒரு நாள்ல கோவாவை எப்படிங்க சுத்தி பார்க்க முடியும்? இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனோம், நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போவோம். எங்க போனாலும் தனியா போவாதா அமுதா? கார்த்திகை துணைக்கு கூட்டிட்டு போ. சரிங்க. நீங்க வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? உனக்கு அங்க கார்த்திக் துணையா இருக்கிற மாதிரி எனக்கு இங்க சித்ரா துணையா இருக்கா. நீ இருந்தா என்ன எப்படி கவனிச்சுக்குவியோ அந்த மாதிரி என்ன கவனிச்சுக்கிறேன். கோவால எங்க தங்கி இருக்கீங்க? வந்து எனக்கு ஹோட்டல் பேரெல்லாம் சரியா தெரியலங்க. கார்த்திக்கு தான் தெரியும். கார்த்திக் கிட்ட போன கூட, கார்த்திக் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கார்த்திகா? அவரு இப்பதான் ஏதோ வேலையா வெளில போனாரு, இப்ப வந்துருவாரு. வந்ததும் சொல்றேன், அவரை உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். ஒன்னு பண்ண, ரூம் பாய வர சொல்லி அவனை ஹோட்டல் லேண்ட்லைன்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. நான் அவங்கிட்ட கேட்டு ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். ஐடியா நல்லதா இருக்கு, ஆனா ரூம் பாய் பக்கத்துல இல்லையே. அது மட்டும் இல்லாம அவன் ஹிந்தி பேசுறான், எனக்கு ஹிந்தி தெரியாது. அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. வந்ததுல இருந்து அவன்கிட்ட ஊம ஜாடையிலேயே பேசிட்டு இருக்கேன். சரி சரி, நீ வை, நான் கார்த்திக் கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க, உடம்ப நல்லபடியா பாத்துக்கங்க. நான் வச்சிட்டுமா? சரிம்மா சரிம்மா. ஓகே, பை, டேக் கேர். எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? எனக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சே. லேண்ட்லைன்ல இருந்து என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணாதான் அவ கோவால இருக்கான்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஆனா அவ ஃபோன் பண்ண மாட்டேங்கிறா. என் பொண்டாட்டி ஹோட்டல் பேரை சொல்லாததுனால எனக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம கார்த்திகை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவ இல்லைன்னு போய் சொல்றா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அவ கோவால இல்லைன்னு தான் தோணுது. கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹேய், உன் புருஷன். நான் ஒரு மாதிரியா சமாளிச்சிட்டேன், நீயும் எதையாவது சொல்லி சமாளி. ஹலோ, சொல்லுங்க சார். என்ன சார் திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? இப்ப நீ எங்க இருக்க கார்த்தி? நான் ஹோட்டல்ல தான் சார் இருக்கேன். அமுதா தான் நீ எதுக்கோ வெளியே போயிருக்கேன்னு சொன்னால. ஆமா சார், காலையில ஏர்லியா கிளம்பி வெளியே போயிட்டேன் சார். இப்பதான் ஹோட்டலுக்குள்ள நுழையிறேன் சார், இன்னும் ரூம் கூட போகல. சரி, ஹோட்டல் பேர் என்ன? என்ன சார், என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம இல்ல, தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறேன். சார், நான் ரோமிங்ல இருக்கேன். நீங்க பேசினாலும் காசு, நான் பேசினாலும் காசு. நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நம்ம கிட்டே கதை விடுறானே. ரோமிங்ல எவ்வளவு ஆயிட போகுது? எவ்வளவு ஆனாலும் பில்லு கட்ட போறவன் நான். இவனுக்கு என்ன வந்தது? கடைசி வரைக்கும் ஹோட்டல் பேர் சொல்லாமலே தப்பிச்சிட்டானே. நம்ம வந்து இன்னும் முழுசா 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நம்ம கோவால தான் இருக்கோமான்னு என் புருஷன் செக்கிங் மேல செக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் உன் புருஷன் இல்ல, கூட ஒருத்தி இருக்காளே, என் அத்தை பொண்ணு சித்ரா. அவதான், அவளை தட்டினா எல்லாம் சரியாயிடும். அவசரப்படாத கார்த்திக், என் புருஷன் கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா சித்ராவை என்ன பண்றதுன்னு யோசிப்போம். அது சரி, ஆனா வாய் தவறி கூட கோவா போல இங்கதான் இருந்தோன்ட்டு தயவு செஞ்சு சொல்லிடாத, புரியுதா? நீங்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறப்போ நான் எதுக்கு அவங்க கிட்ட உண்மையை சொல்ல போறேன்? நான் சொன்னதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு என் ஆசையை நிறைவேற்றிட்டீங்கன்னா போதும். நமக்கு இருக்கிற சொத்தை வச்சுக்கிட்டு நம்ம காலத்துக்கும் சந்தோஷமா வாழலாம். சரி அம்முதா, ஆனா நாம அடிக்கடி வெளியே வர்றது நல்லது இல்ல. இந்த விஷயம் சித்ராவுக்கும் உன் புருஷனுக்கு தெரிஞ்சா அவங்க உஷாராயிடுவாங்க. அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். வா, நம்ம ஹோட்டலுக்கு போலாம். நான் ஒரு விசாரணைக்காக வந்திருக்கேன். ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, யாரு வந்தாலும் வெளியே விடாத. என்ன இன்ஸ்பெக்டர், வீடு தேடி வந்திருக்கீங்க? போலீஸ் தேடி வந்தா நல்ல காரியமா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டா பேச்சு ஒரு மாதிரி தான் இருக்கும். புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்க பையன் எங்க? யாரு? சத்யாவியா கேக்குறீங்க? சத்யா தானே உங்க பையன்? வெளியே போயிருக்கான். உங்க பையனுக்கு பொண்ணை கடத்துறது தான் தொழிலா? இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். உங்க பையன் சத்யா பானுங்கிற பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான்.
எங்க அடைச்சு வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க மேடம், சுத்தி வளைச்சு பேச விரும்பல. உங்க பையன் பானுவை கடத்தி வச்சிருக்கான். அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு சம்மதிக்கல. அவன் மேல இருக்கிற ஆசையில அந்த பொண்ணை இங்கேயே கடத்தி வச்சிருக்கான். அந்த பொண்ணும் உங்க பையன் செல்போன்ல இருந்து அவங்க அம்மா கிட்ட பேசிருக்கு. அதை வச்சுதான் நான் தேடி வந்தேன். சார், நீங்க நினைக்கிற மாதிரி என் பையன் தப்பானவ இல்ல. பானு மேல ஆசைப்பட்டான், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான். எல்லாம் உண்மைதான். நான் அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டேன். என் பேச்ச மீறி என் பையன் எதுவும் செய்ய மாட்டான். நீங்க தேவையில்லாம அவன் மேல சந்தேகப்படாதீங்க. நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லிட்டீங்க. உங்க பையனை நாங்க விசாரிக்கிறோம். அவன் வந்தா உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. என்ன புதுசா இருக்கு? இவன் ஏதோ செஞ்சிருப்பான அந்த மாதிரி. பண்ணிருந்தாலும் பண்ணிருப்பான் அவன். மிஸ்டர், நீங்க தான் சத்யாவா? ஆமா சார். உங்க பேரு சத்யான்னு தெரியாதா சார்? இல்ல, யோசிச்சு ஆமான்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். நீங்க திடீர்னு கேட்டதும் எனக்கு ஒன்னும் புரியல, அதான் பயன்ட்டேன். அப்போ தப்பு பண்ணிருக்கேன்னு தானே அர்த்தம்? இப்ப என்ன சொல்றீங்க? நீ போலீஸ பார்த்து பயந்தா தப்பு பண்ணிருக்கேன்னு தானே அர்த்தம்? பானு எங்க அடைச்சு வச்சிருக்க? என்ன சார் மரியாதை இல்லாம மிரட்டுறீங்க? கிரிமினலுக்கு மரியாதை வேற கொடுக்கணுமா? யார் கிரிமினல்? நீதான். அந்த பொண்ணை எங்க அடைச்சு வச்சிருக்க? சார், நான் கடத்தல. அப்புறம் எப்படி உன் செல்போன் பானு கை கிடைச்சது? சார், என் செல்போன் தொலைஞ்சு போச்சு. செல்போன் தொலைஞ்சு போச்சா? ஆமா சார். இப்ப கூட என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்க மிஸ் பண்ணிட்டேன். நானே பாத்துட்டு தான் வரேன். சார், என்ன சொன்னீங்க? பானுவை கடத்திட்டாங்களா? சார், ஏன் பானுவை கடத்திட்டாங்களா? யார் சார் கடத்தினது? எப்படி கடத்தினாங்க? சத்யா, நீ ரொம்ப நல்லா நடிக்கிற. சார், நான் நடிக்கிறேனா? பானு மேல உயிரே வச்சிருக்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு 2 லட்சம் ரூபாவை அவங்க அம்மா கிட்ட கொடுத்து எங்க அம்மா கிட்ட கொடுக்க சொன்னேன். நான் அவளை எவ்வளவு விரும்பி இருக்கேன்னு புரிஞ்சுக்கோங்க. நீ பானுவை விரும்பினதால தானே உன் மேல சந்தேகமே வந்துச்சு. சரி சத்யா, உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா எங்களுக்கு சொல்லு. வெளியூருக்கு எங்கேயும் போயிடாத. நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வரணும். சார், இப்பவே நான் உங்க கூட வரேன். பானுவை கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். உன் உதவியில எங்களுக்கு தேவையில்லை. எப்படி கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நான் வரேன். ஆள் ஒரு மார்க்கமா வேற இருக்கான். ஒருவேளை கண்டுபிடிச்சிருவானோ? நம்ம மேல டவுட் வந்திருக்கோ? கார்த்திக், உன்னோட பிளான் எல்லாத்தையும் என் புருஷனும் சித்ராவும் மொப்பம் பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் மரண அடி கொடுக்கற மாதிரி நாம ஏதாவது செய்யணும். என்ன பண்ணலான்ற? என்னை ஏமாத்தின என் புருஷன் உடனடியா சாகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அவன் அணு அணுவா துடி துடிச்சு வாழ்றதுக்கு பயந்து சாகணும். ஏண்டா பொழுது விடியுதுன்னு அவன் ஒவ்வொரு நாளும் பயப்படணும், நடுங்கணும். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க என் புருஷனை கொல்றதுக்கு முன்னாடி என்ன கொல்லணும். ஏய் அமுதா, என்ன சொல்ற? என்ன பயந்துட்டீங்களா? உங்களோட சேர்ந்து வாழணும்னு ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுறவன் நான். அதுக்குள்ளேயே சாகணும்னு ஆசைப்படுவேன். நீங்க என்ன கொல்லணும், ஆனா நான் சாக கூடாது. இதுதான் என்னோட பிளான். நீ சொல்றது புரியலையே.
புரியும்படியாவே சொல்றேன். நான் செத்து போயிட்டதா ஆதாரத்தோட போய் நீங்க என் புருஷனை நம்ப வைக்கணும். அப்பதான் என் புருஷனோட உண்மையான ரியாக்ஷன் என்னன்னு பார்க்க முடியும். அப்பதான் என் புருஷனோட சொத்தை எப்படி அடையறதுன்னு நம்ம பிளான் பண்ண முடியும். இதனால உனக்குன்னு லாபம் அமுதா? நான் செத்து போயிட்டதா ஆதாரத்தோட போய் நீங்க என் புருஷனை நம்ப வைக்கணும். அப்பதான் என் புருஷனோட உண்மையான ரியாக்ஷன் என்னன்னு பார்க்க முடியும். அப்பதான் என் புருஷனோட சொத்தை எப்படி அடையறதுன்னு நம்ம பிளான் பண்ண முடியும். இதனால உனக்குன்னு லாபம் அமுதா? நிறைய இருக்கு. முதல்ல நீ சந்தேகம் இல்லாம தப்பிச்சிடுவ. என்னோட சாவுக்கு என் புருஷன் தான் காரணம்னு பிளேட்டை திருப்பி விட்டுட்டா என் புருஷன் பயந்து சாவான். தான் மேல பழி வந்துடக்கூடாதுன்னு லட்ச லட்சமா செலவு பண்ண தயங்க மாட்டான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் கிட்ட ஹெவியா எவ்ளோ கறக்க முடியுமோ அவ்ளோ கறந்துடலாம். அதுக்கப்புறம் அவனை தெருவுல பைத்தியக்காரனா அலைய விட்டு நம்ம 2 பேரும் அந்த பங்களாவில புதுமண ஜோடிய சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? பிளான் சூப்பர் அமுதா. எப்படி உன்னால மட்டும் இவ்வளவு கிரிமினலா யோசிக்க முடியுது? நான் உன்னை மட்டும் அடையணும்னு நினைச்சிட்டா அதுக்காகவே நான் யோசனை பண்ணிட்டு இருப்பேன். நினைச்சதை அடையிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. சரி, உன்னை நான் என்னைக்கு கொலை பண்ண போறேன்? இதுக்கெல்லாம் 4 கிழமை ராசி நான் பாத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கே இப்பவே நான் தயார். நான் தயாராகணும்ல? என்ன செய்ய போற? உன்னை நான் தான் கொன்னதா உன் புருஷனை நம்ப வைக்கணும். அதுக்காக கேமரா செட் பண்ண போறேன். இதுதான் நம்ம பிளானுக்கு மூளையா இருக்க போகுது. கார்த்திக்னா கார்த்திக் தான். டக்கு டக்குன்னு பிளான் பண்ற உன் புத்திசாலித்தனம் தான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே. சரி, என்ன பிளான்? சொல்றேன், வா போலாம். என்ன பாக்குற? என்ன திமிர் இருந்தா என் பையன் உன் பொண்ண கடத்திட்டு போயிட்டான்னு போலீஸ்ல புகார் கொடுத்திருப்ப. நான் கம்ப்ளைண்ட் பண்ணேனா? இல்லனா போலீஸ் எதுக்கு என் வீட்டுக்கு வரான்? சோத்துக்கு வழி இல்லனாலும் நினைப்ப மட்டும் பெருசா இருக்கு. பணக்கார பையனை வலிச்சு போட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நல்லா மகாராணி மாதிரி கால் மேல காலு போட்டு வாழ்ந்துடலான்னு நினைச்சியா? அது நடக்கல. என்னதும் என் பையன் மேல போய் புகார் கொடுத்து உள்ள தள்ளலான திட்டம் போட்டிருக்கியா? ஐயோ, ஏமா இப்படி அநியாயமா பேசுறீங்க? நாங்க ஒண்ணு உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்போ நீ கம்ப்ளைண்ட் கொடுக்காம தான் போலீஸ் என் வீட்ல என் பையனை தேடி வந்துச்சா? அம்மா, நான் சொல்றத நம்புங்க. எங்க கிட்ட வசதி இல்லாம இருக்கலாம். அதுக்காக பொய் சொல்லி பொழப்பு நடத்தணும்னு எங்களுக்கு ஒண்ணு அவசியம் இல்லம்மா. அம்மா தாயே, போத நிறுத்து. உன்னை பத்தி எனக்கு தெரியும். வரதட்சணை கொடுக்க வக்கில்லன்னா முடியலன்னு விட்டுட்டு போகாம என் பையன் கிட்டயே 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அதை என்கிட்டயே கொடுக்க பாத்தியே. நீ எவ்வளோ ஜகத்தால கில்லாடியா இருப்ப. இந்த மாதிரி பேசினா உங்க நாக்கு அழுகி போயிடும். என்ன பத்தினி சாப விடுறியா? உன் பொண்ணே ஒரு ஓடுகாலி, எவன் கூடவாவது ஓடி போயிருப்பா. அதை தடுக்க முடியல, என் பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? நான் சொல்றத நம்புங்க. சத்தியமா நான் உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. என் பொண்ணை காணாமீனு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லவே இல்ல. அப்புறம் ஏன் போலீஸ் என் வீட்டை தேடி வரணும்? உங்க பையனை பத்தி நாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட நல்ல விதமா தாமா சொன்னோம். சொல்லிருப்பீங்க. எப்படி தப்பா சொல்லுவீங்க? அவன் தான் அள்ளி அள்ளி பணத்தை கொடுத்தானே. இதையே நீங்க எத்தனை தடவை தான் சொல்லிட்டு இருப்பீங்க? முதல்ல வெளியே போங்க. ஏய், யார பார்த்து வெளியில போக சொல்ற? உன் வீட்டுக்கு நான் என்ன விருந்து சாப்பிடவா வந்த? மரியாதை கெட்டுடும். என் வீட்டை தேடி வந்து வாய்க்கு வந்தபடி அநியாயமா பேசினா அப்படிதான் சொல்லுவேன்.
ஏன் சொல்ல மாட்ட? என் பையனை ஏமாத்தி 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கினல்ல, அப்பவே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கணும். தப்பு பண்ணிட்ட, பாவம் பார்த்தல்ல, அதான் இப்ப கண்ட நாய்ங்க கிட்ட வாங்கி கட்டிக்க வேண்டியதா இருக்கு. என் பையனை உள்ள தள்ள பாக்குறியா? விட மாட்டேன். என் பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.